நன்றி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தமிழனுக்கே அது உரிய ஒன்று. என்னைக்குமே நன்றி மறக்காத இனம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது தமிழினம் தான் என்று நான் பெருமையாக அந்த வகையில வருகை தந்திருக்கிற நீங்களா அவனு சாதாரண ஆளுங்கள் மொத்தம் கலைஞருடைய திட்டத்தில் வந்தவர்கள். நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நிறைய இடங்கள் நான் போய் பார்க்கும் பொழுது பொதுமக்கள்ல இருந்து சரி பல்வேறு பணியாளர்கள் இருந்து சரி சொல்ற விஷயம் 30 வருஷமா நடக்காதுங்க இப்ப நடந்திருக்குங்க. ஏறத்தாழ 60 வருஷமா நடக்காத ஒரு பிரச்சனை இப்பதாங்க நடந்திருக்குங்க. 50 வருஷமா கிடைக்காத பட்டாங்க இப்பதாங்க கிடைச்சிருக்குங்க. இப்படி எல்லோருமே ஒவ்வொரு விதத்தில் பணியாளர்களாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாராட்டுகளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கி கொண்டுதான். அதே போலதான் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷமா கிடைக்காது இன்னைக்கு 6000 ரூபாய் வாங்கின நாங்க 12,000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 4,500 ரூபாய் பெற்ற நாங்கள் இப்பொழுது 10,000 ரூபாய் பெறுகிறோம் என்கின்ற ஒரு நிலையும் உங்களுக்கான ஒரு நன்றியையும் இங்கே நீங்கள் மறக்காமல் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஒரு பள்ளி கல்வித்துறை என்பது வெறும்னா HMs, வெறும் நாங்கள் இருக்கின்ற டீச்சர்ஸ், வெறும் நாங்கள் இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதோட முடிஞ்சது கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் சத்துணவுல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இருந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து அங்கே இருக்கின்ற இரவு காவலர்கள் இருந்து இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பள்ளிக்கூடம். இவங்கெல்லாம் சேர்ந்து பணியாற்றினால்தான் இது என்னுடைய பள்ளி, இது என்னுடைய குடும்பம் என்று எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கே பள்ளிக்கல்வித்துறை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததாக நான் நினைக்கிறேன். வருகை தந்துக்க நாங்களாம் ஒரு ஆசிரியர் இல்லாத பணியாளர் தானே என்று தயவுசெய்து நினைத்துவிட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு செல்லும் போது அங்க இருக்கின்ற இப்போ ஆசிரியர் இல்லாத பணியாளர் அந்த மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு அவங்களாம் வர சொல்லுங்க. வர சொல்லி அவங்களோட உட்கார்ந்து பேசி அவங்களோட உணவருந்தி விட்டு அவங்களோட பேசிவிட்டு அப்படி வாழ்த்து தெரிவித்து தான் நாங்கள் வந்தோம் என்று சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்ததுதான். எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாங்க பார்த்தீங்களா. எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு துறை என்பதை நான் இன்றைக்குமே நான் நம்பக்கூடியேன். அந்த வகையில் தான் இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க வேண்டும். அவர்களை சந்தித்து ஏன்னா அவங்க செய்கிற வேலை என்பது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கேட்கணும் கூட தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல உள்ளங்களாக ஒரு வெகுளிகளாக நீங்களாம் இருக்கிறீர்கள். அந்த எண்ணம் நீங்க கவலைப்பட வேணாம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கின்றார். எந்த புள்ள அழுகுது எந்த புள்ள அழுகாம இருந்தாலும் அதோட வழி என்ன என்பது முழுமையாக அறிந்து கொண்டவர் அவர். கண்டிப்பாக அனைத்து பிள்ளைகளையும் ஒரே சீராக பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் வரும் காலங்களில் அதையும் அவர் நிறைவேற்றுவார்.